வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். இன்று 2025 நம்ம கடைசி நாளில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடத்துடைய கடைசி நாளில் இருக்கும். இன்றுமே கூடுதல் சிறப்பான ஒரு நாள் தான். என்னென்னா கிருத்திகையும் கூட. அதை விட இன்னும் ஒரு சிறப்பான நாள் என்னன்னு கேட்குறீங்களா? திருத்தணியில் படிப்பூஜை செய்வாங்க. வருடத்துடைய கடைசி நாள் பூஜை செய்து வருகின்ற புதிய வருடத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். முருகனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரி, இந்த படி பூஜையில் கலந்துக்கிறதுக்கு பக்கத்தில், அதாவது திருத்தணி பக்கத்தில் இருக்கிறவங்க, திருத்தணி தலத்துக்கு போகக்கூடியவங்க கண்டிப்பாக எல்லாருமே போய் கலந்துக்கோங்க. ஒவ்வொரு படிக்குமே ஒவ்வொரு திருப்புகழ்கள் பாராயணம் செய்து, அதாவது கிட்டத்தட்ட 365 நாட்களை குறிக்கக்கூடிய வகையில் தான் படிக்கட்டானது அமைஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே ஒவ்வொரு திருப்புகழ் பாராயணம் செய்து படி பூஜை செய்யப்பட்டு பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். வாய்ப்பு இருக்க அன்பர்கள் கலந்துக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக போய் கலந்துக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த படி பூஜையை முதல்ல ஆரம்பித்து வச்சது யார் தெரியுமா? வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தான். புதுசாக பிறக்கின்ற ஒரு வருடம் நல்லபடியாக சிறப்பாக அமையும் அப்படின்னு இந்த படி பூஜையானதை முதல்ல ஆரம்பித்து வச்சது சச்சிதானந்த சுவாமிகள் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் படி பூஜையில் கலந்துக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லை, எங்களால் போக முடியாதுமா, ரொம்ப தூரத்தில் இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப செய்யணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்குது. நம்மக்கிட்ட வேலவன் இருக்காரு. ரொம்ப அற்புதமாக நம்ம சீர்பிரிக்கப்பட்டு 108 திருப்புகழ்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இன்று இரவு முழுவதுமே ஒரு சிலர்லாம் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஏன்னா புது வருஷத்தை வரவேற்கும் வகையில் 12 மணி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க, கேக் வெட்டுவாங்க, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் நாம் இந்த வருடத்தில் நிறைய வேண்டுதல் வச்சுருப்போம், நிறைய எண்ணங்கள், எதுவுமே நிறைவேறலை. ஏதோ கொஞ்சம் தான் முருகனோட கருணையால் நிறைவேறுச்சு. இன்னும் வேண்டுதல்லாம் இருக்குது. வரக்கூடிய வருடத்தில் நல்லபடியாக முருகனோட அருளால் நமக்கு நம்மளுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறணும், முருகனோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்போ வரக்கூடிய வருடத்தை நாம் சிறப்பாக வரவேற்கணும் இல்லையா? அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய திருப்புகழை அழகாக நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதாவது 365 திருப்புகழையும் பாராயணம் செய்யலாம். முடியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன், கரெக்டாக இரவு 12 மணி வரையும் நீங்கள் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ திருப்புகழ்கள் பாராயணம் செய்து வரக்கூடிய புதிய வருடத்தை நல்லபடியாக, அதாவது 2026 நல்ல முறையில் எல்லாருக்கும் இருக்கணும். விவசாயிகள் நல்லபடியாக செழிப்பான விவசாயம் பார்க்கணும். வையகமானது நல்லா இருக்கும், எல்லாருக்கும் உணவானது கிடைக்கணும், ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கணும்னு எல்லாரும் மனசார வேண்டிப்போம். ஐயனோட அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக 108 திருப்புகழையாவது முடிஞ்ச வரைக்கும் பாராயணம் செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாளைக்கு புது வருடத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.